நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நீங்கள் என்ன மீன் வளர்க்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு இது பேரெலாம் தெரியல. இந்த பாருங்கள், ஒரு வெள்ளை கலர் ஒன்று கிடக்கு, அப்புறம் பெருசாக ஒன்று போகுது. இந்த ஆரஞ்செல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. என்ன மீனுன்னு தெரில எனக்கு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹன்சிகா வச்சு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வரும். அதே மாதிரி நம்ம நெட்டவெளி கேங்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று நடக்கும். அதுவும் ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இனி வரும் வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். பானுமதி வீட்டில் உமா வந்து பேசுவா. அங்கே நடக்கிற கொஞ்சம் காமெடி கலாட்டாஸ் அது எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நேற்று வந்து ஒரு 2-3 பேர் வந்து திட்டி கமெண்ட் போட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு எல்லார் பேரையும் சொல்லதுக்கு ஆசை தான். ஆனால் வந்து எனக்கு எப்படியாவது ஒன்று விடுபட்டு போயிருது பார்த்துக்கங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. அப்புறம் வந்து அதுவும் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். என் பேர் மட்டும் சொல்லலை வைக்கலைன்னு சொல்லி சண்டை போடுதாங்க. அதனால் நம்ம மொத்தமாகவே நம்ம வந்து விஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நேற்று நான் சொன்னேன். இப்போ இதே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கதைக்கு போகிறதுக்கு நேரம் ஆகும். உங்களுக்கும் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் குறையும். இவளே பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தான் நான் வந்து எல்லார் பேரையும் சொல்லலை. நான் வந்து பொதுவாக வந்து விஷ் பண்ணிடுறேன். அதனால் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் இசை. குட் மார்னிங் சத்யா. என்ன இசையக்கா ட்ரெஸ் போடாமல் வந்திருக்கீங்க? ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல சோனியா. இல்லை விதவிதமாக கலர் கலராக ரகரகமாக போட்டு வரீங்களா, அதை கேட்டேன். ஆமாம், போடலை. பெல் அடிச்சிட்டா சத்யா? இல்லை, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதான் இங்கே உட்காந்துருக்கோம். ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? பழைய மாதிரி இருக்கீங்க. புது பேக்கை காணும், சுடிதாரை காணும், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லுட்டி, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லு. என்கிட்ட சொன்னாலும் எப்படின்னா சோனியிட்ட சொல்லதான் போறேன். அதனால 2 முன்னாடியே சொல்லு. மனசே சரியில்லை. விஷாலனை முந்தி மாதிரியே இல்லை. வீட்டுக்கு வர்றது இல்லை. இங்கே அந்த பழைய இடிஞ்ச வீடை கெட்டுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நல்ல பெரிய வீடு எடுத்து கொடுத்தாங்க. இப்போ என்னடானா இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், பழையபடி உங்கள் வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதான் விஷாலுக்கு புத்தி வந்திருக்கு போல. ஏன் அப்படி சொல்கிறாங்க? படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து, சீக்கிரம் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போ, பார்ட் டைம் வேலைக்கு போ, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ அட்வைஸு. எனக்கு என்னமோ எங்கள் அப்பா அன்னைக்கு மளிகை ஜாமான் வேண்டான்னு சொல்லிட்டார்ல, அது அண்ணன் கோவமாக இருக்காருன்னு நினைக்கேன். இசை, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிடாத. பாதியில் வந்த விஷயம் பாதியிலே போனாலும் பரவாயில்ல. நம்ம எப்போவுமே படிப்பு மட்டும்தான் நம்பி இருக்கணும். நீ முதல்ல சொன்ன மாதிரி நல்ல படி, நல்ல வேலைக்கு போவோம், அப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் வரும். திடீர்னு ஒரு நாள் வந்து அது இதுன்னு கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மனசு ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, என்ன செய்ய? நான் என்ன பணக்காரியாவா இருந்தேன்? நடுவில் ஒரு 10 நாளோ 1 மாதமோ சந்தோஷமாக இருந்தேன். இப்போ திருப்பி என் பழைய நிலைமைக்கே போகிறேன், அவ்வளவுதான். ஈஸியாக நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. எது மேலேயும் ரொம்ப ஆசை வைக்காதீங்க. எது வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனசோடு இருங்க. நல்லது கிடைச்சாலும் சரி, கெட்டது கிடைச்சாலும் சரி, மனசை ஒரே நடுநிலையே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எது வந்தாலும் ஈஸியாக கடந்து போயிடலாம். எம்மாடி, ஏன் தங்கச்சி எப்படி பேசுறது? எப்படிட்டு இதெல்லாம் பேசுத? தானா வருது. சோனியா சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். முதல்ல எப்படி இருந்தனோ அதே மாதிரி என்னுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தணும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். எங்கள் அம்மா தான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்காங்க, பாவம். அவங்க ஒரு காலத்தில் வசதியாக வாழ்ந்தவங்க. திருப்பி அந்த வசதியான வாழ்க்கை கிடைக்கும்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க. 1 மாதத்தில் சீத்து பூத்துன்னு போயிட்டு, அந்த வசதியான வாழ்க்கையை நீங்கள் படித்து ஒரு வேலைக்கு போய் உங்கள் அம்மாவுக்கு கொடுங்க. இன்னும் 2 வருஷம் தானே, அழகாக முடிஞ்சிரும் படிப்பு. அதுக்கப்புறமா உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வேலைக்கு போய் நீங்கள் வாழ வைங்க. ஏன் அடுத்தவங்கள நம்பியிருக்கீங்க? யாரையுமே நம்பியிருக்கக்கூடாதுக்கா. நம்ம காலில் நிற்கணும். கல்யாணம் கட்டிட்டு நம்ம போனால் கூட நமக்குன்னு ஒரு வேலை இருக்கணும். நம்ம 5 பைசாக்கு புருஷனை எதிர்பார்த்துட்டு நிற்கக்கூடாது. நல்ல புருஷன் கிடைக்கணும், கெட்ட புருஷன் கிடைக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சம்பாதிக்கணும்க்கா. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கிடுங்க. எவ்வளவோ நாள் உன்கிட்ட பேசியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நீ பேசினது ஒன்று என் நெத்தியில் ஆணி அடித்த மாதிரி இருக்குல்ல. இனிமேல் படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்த போகிறேன். இனி அந்த இங்கிலீஷ் மேடம் முட்டைன்னா முட்டையை கொண்டு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும்னா நான் மார்க் எடுத்து காட்டணும். அதை நான் இனிமேல் செய்வேன். வெரி குட் இசை, வெரி குட், வெரி குட். சரி, வா போகலாம் கிளாஸ்க்கு. சரி. வேணுங்க பூ. என்னம்மா கன்சிகா, காலையிலே வந்துட்ட போல. இன்னைக்கு மணி 7 மணி தானே ஆகுது. உறக்கமே வரல முதலாளி ஐயா. என்ன இந்த வயசுல உறக்கம் வராம இருக்கு? நல்ல வேலை பார்த்துட்டு போய் ஒரு குழியில போட்டு உறங்க வேண்டியதானே. சாப்பிட்டீங்களா முதலாளி ஐயா? கீதா இன்னைக்கு காலையில எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்கா சாப்பிட்றதுக்கு. ஒன்றும் திங்கலை. ஒரு 10 மணி போல போய் ஏதாவது ஒரு கடையில 3 இட்லி திங்க வேண்டியதான். அந்த பாட்டியும் ஒன்றும் சமைக்க மாட்டாங்களா? எங்க அம்மா வயசானவங்களா,
அவங்க தூங்குவாங்க, நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்போ மணிக்கு காலையில சாப்பாடு கொடுத்து விட மாட்டீங்களா? மணி காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் காபி குடிப்பான். அப்புறம் நம்ம பேக்கரியில் உள்ள பண்ணு பிஸ்கட் ஏதாவது கிடந்த காப்பியில் முக்கி தின்னுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான். மதியானம் கீதா சமைச்சதும் எங்கள் அம்மா எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துருவாவோ. காலையில வெறும் காப்பி மட்டும் கொடுத்து பச்சை பிள்ளைய அனுப்பலாமா? வளர்ற பிள்ளை நல்ல திங்க வேண்டாமா? காலையில ஒரு 3 இட்லியோ ஒரு 3 தோசையோ ஒரு சப்பாத்தியோ இடியாப்பமோ ஏதாட்டு பண்ணி கொடுக்கலாமே. உங்க கீதாக்காகிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க தான் உங்ககிட்ட சொல்லி அதெல்லாம் பண்ண வைக்கணும். நடக்கிற காரியத்தை பேசுமா. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன், போய் சரக்கு எடுத்துட்டு வரேன், கடையை பார்த்துக்க. சரி முதலாளி ஐயா. கணிச்சிக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேம்மா. சொல்லுங்க முதலாளி ஐயா. மண்டக்கட்டு ஐயா, நெட்டக்கால் ஐயா. எத்தனை ஐயாதான்? ஒண்ணுமில்ல, இந்த சரக்கு எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போவோம் பத்தியா, அங்க மாவு கடை வச்சிருக்காரு ஒரு வயசானவர் தான். அவங்க மகனுக்கு பொண்ணு பார்க்காவலாம். கஷ்டப்பட்ட குடும்பம் தான், ஆனா நல்ல பையன். அதுவும் முன்னையே தான் ஞாபகம் வந்துச்சு. பேசட்டுமா உங்ககிட்ட? என்ன பேசணும்? எனக்கு இது மாவு கடை வச்சு தர போறீங்களா முதலாளி ஐயா? ஆட லூசு, மாவு கடை உனக்கு எதுக்கு? அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பேசட்டான்னு கேட்டேன். முதலாளி ஐயா, எனக்கு உங்களை மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும். எனக்கு வேற யாரையும் பிடிக்காது. என்ன மாதிரி மாப்பிள்ளையா இது? என்ன மாதிரி நெட்டேனா? உங்களை மாதிரி குணம், உங்களை மாதிரி தான் குணம் வேணும். ஆட மெண்டல் பிடிச்சவள, நானே இப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு எடுப்ப என் பொண்டாட்டினே ஏசிட்டுடப்பா. என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணுமா? லூஸ் பிடிச்சவள. உங்களை மாதிரி தான் வேணும், உங்களை மாதிரி தான் வேணும். மண்டக்கட்டு ஐயா மாதிரி தான் வேணும். நீங்க தான். இவ இதுக்கு இப்படி ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இது என்ன லூசா? ஏ கன்சிக்கு அங்க இரு, உனக்கு எனக்கு 12 வயசு வித்தியாசம் இருக்கு. என்னை மாதிரி வயசான மாப்பிள்ளையவா கெட்ட போற? அந்த மாவு கடைக்காரரை முடிச்சு விடுதே. முதலாளி ஐயா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அப்படி கல்யாணம் பண்றதா இருந்தா நானே உங்ககிட்ட சொல்லுதேன். நீங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. என்ன திடீர்னு என்ன மாதிரி மாப்பிள்ளைங்கா? எனக்கு ஒரு தம்பி, ஒண்ணு விட்ட சித்தப்பா பயிலுவோ ஒண்ணுமே கிடையாத. நான் எங்க இருந்து பிடிக்க? பு 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 மாப்பிள்ளை பார்க்கறான் மாப்பிள்ளை. நம்ம மண்டக்கட்டு ஐயா மாதிரி இந்த உலகத்துல யாராவது கிடைக்க முடியுமா? இவரு ரொம்ப நல்லவர், வல்லவர், குடும்பத்தை அழகாக கொண்டு போகிறவர். அது மட்டும் இல்லாம 5 ரூபா 10 ரூபாய்க்கு பூ வித்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு பேக்கரியவே சொந்தமா கொடுத்துருக்காரு. இங்க நான் என்னன்னாலும் திங்கலாம், விற்கலாம், இருக்கலாம். எனக்கு ஒரு வீடு பிடிச்சு கொடுத்துருக்காரு. நல்ல மனிதர். வாங்க முதலாளி அம்மா. என்ன செய்த? எனக்கு ஒரு 1 கிலோ மிச்சர் கொடு. இப்பதான் மண்டுக்கிட்ட ஐயா சரக்கெடுக்க போயிருக்காரு. அவர் எங்கேயும் போட்டோம், எனக்கு 1 கிலோ மிச்சர் கொடு. ஏதோ மாப்பிள்ளை பார்த்துருக்காராம் எனக்கு. நான் வேண்டான்னு சத்தம் போட்டேன். காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கப்பல கஞ்சிக்கா ஏன் வேண்டான்னு? எனக்கு மண்டக்கட்டு ஐயா மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும். அவர் தான் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். என்னைய நல்லபடியா பாத்துக்கிறாரு. அவர் மாதிரி தான் எனக்கு மாப்பிள்ளை வேணும். அடக்கு இருக்கு பயப்புள்ள, அவரை மாதிரி மாப்பிள்ளை வேணுமா? நானே அவரை ஏன் கல்யாணம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்கேன். அவரே ஒரு சனியை முடிச்சவரு. அவரு கோபக்காரா இருந்தாலும் நல்லவர் முதலாளி அம்மா. ஆமா, பெரிய நல்லவர். ஆளும் மண்டையும் பாரு. இவ ஒரு லூசு. ஆமா, அந்த ஆளை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு அவரை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. 1 கோடி ரூபாய் கொடுத்து அவரை கல்யாணம் பண்ணணுமா? இது என்ன இப்படி பேசுது? அப்போ முதலாளி ஐயா 1 கோடி ரூபாய்க்கு வேலை போயிருவாரு. மொழிக்கா பாரு, மொழின்னு மெண்டலு. நீங்க அவரை 1 கோடிக்கு வித்துருவீங்களா? ஆமா, ரெட்டை ரோஜா படத்துல வர்ற ஊர்வசி நானு, இவ குஷ்பு. இவ 1 கோடி கொடுத்து அவரை வாங்கிடுவார. அவரு கூட எல்லாம் மனசு இருக்க முடியாது. நீ வெளியே அவர் நல்ல பேசுறாருன்னு எப்படி நினைக்க? இவரை மாதிரி மட்டும் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிடுற. அவன் வாழ்க்கையை நீ நாசமா போயிரும். சரியா? சரி, மிச்சர் போட்டு வை, இந்த வாரேன். இந்த நேரத்துக்கு ஒரு ஆள் பயணி கொண்டு வருவாரு, நல்லா இருக்குமே. பயணி சுந்தரி, நம்ம கையில புது பர்செல்லாம் வச்சிருக்க? ஆமாக்கா, நம்ம டெய்லி ஜூஸ் கடையில வர்ற காசெல்லாம் இதுல தான் போட்டு வச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட தானே எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை வைக்கிறதுக்கு புது பர்சை வாங்கிட்டியாக்கும்? ஆமா, புது பேக்ல போட்டு வைப்போம். பழைய பீட பர்சல போட்டு ஒரு பைசாவும் சேர மாட்டேக்கு. இது என்னடா புது பொருளையா இருக்கு? பழைய பர்சல போட்டா துட்டு சேராது, புது பர்சல போட்டா துட்டு சேருமா? சரி, புதுசுலையாவது சேரதான்னு பாப்போம். பழசு புதுசுன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம கடினமாக உழைக்கணும். எந்த பேக்கில் போட்டாலும் சேரும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
1000 என்னாச்சு? ஏட்டி அந்த 1000 ரூபாய்க்கு இன்னும் ஒரு 4-5 நாள் ஆவண்டி. சுந்தரி எதுக்குமா அவளை அடிக்க? ஒரு வாரமா 1000 தாரன்னு ஏமாத்திட்டு இருக்கா. கடை காசுல கை வைக்கலாமாக்கா? இவனும் கேட்டான்னு கொடுத்துருக்கா. ஏட்டி அது எங்க அத்தை பாட்டி வீட்டுக்கு வந்த பையதாமுட்டி, அவன் கேட்டான்னு தான் கொடுத்துட்டா. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிற கேட்டுக்கிடுங்க. கஷ்டப்பட்டு ஒரு கடையை உருவாக்கியிருக்கோம். அதுவும் நம்ம ஏஞ்சல் போட்ட பிச்சை. அதில் வர லாபத்தில் கரெக்டாக எடுத்து ஏஞ்சலுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கணும். நம்ம லாபம் பார்க்கணும். ஊறுகாய் வேலையும் நமக்கு ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிட்டு அப்படி நம்ம எல்லாரும் ஒரு கவலையில் இருந்தால் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5 நாளாக கேட்காம கிடக்கா. ஏமா என்ன இருந்தாலும் அதுக்குன்னு கை நீட்டி அடிப்பியாமா? இவ்வளோ அடிக்காமல் கொஞ்சமாக கட்சியவாங்க. நாளைக்கு மரியாதையை கடை காசு கொடுத்துரு. நானும் 5 நாளை பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். நெட்டவெளி கீதா உங்களுக்கும் இதா மட்டும் கதி? யாத்தாடி நம்மளையும் அடிப்பா போலையே. என்ன இது கோவத்துல இருக்காளா? என்ன என்ன யாருக்கு அடி? அங்கிட்டு வர சத்தம் கேக்கு. எங்களுக்குள்ள நாங்கள் ஜாலியாக அடிப்போம் சிரிப்போம் பேசிக்கிடுவோம். ஜாலியாக பார்த்துட்டு போ. வேகமா அடிச்சிட்டாலோ டி. பூமா போனதுக்கப்புறம் பேசும்க்கா. அவள் ஒரு கால் மொட்டி. என்ன இவ திடீர்னு இப்படி கோவப்பட்டுட்டடக்கா லூசு பிடிச்சவ? சரி அவன் உரிமையில தானே அடிச்சிருக்கா. ஒன்றுமில்ல விடுங்க விடுங்க. ஏக்கா சுந்தரி என்ன இப்படி கையை நீட்டிட்டா? எம்மா இவட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போலையே. என்ன இருந்தாலும் சுந்தரி பழைய வில்லியில் அதை மறந்துடக்கூடாது. முந்தியெல்லாம் என்ன வரத்துக்கு வருவா, இப்போ நல்லா தானே இருந்தா, இப்போ என்ன திடீர்னு கோட்டி பிடிச்சிட்டு. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. இதை பெருசாக பேசாதுன்னு கேட்டி. நமக்குள்ளே அடிக்க வைக்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அவள் உரிமையில் அடித்தா இது பெரிய விஷயமாக்கி அவட்ட சண்டையை போட்டு அப்புறமா இந்த பின்னாடி நிற்கிறவன் நினைக்கிற மாதிரி ஒரு குரூப் 2 ஆகிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த உலகமே அழிஞ்சாலும், இந்த பூமியே இருண்டாலும், இந்த வானமே பிஞ்சாலும், இந்த கடலே வத்துனாலும் நம்ம பிரிய மாட்டோம்க்கா. நம்ம பிரிய மாட்டோம். எல்லாரும் இதை மனசில் வச்சுக்கிடுங்க. அந்த உமா அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கா. நான் எதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கலாமா? அடி டுமில் டுமில் விழுந்ததேன்னு வந்தேன். சரி நான் போறேன். பானுமதிட்ட போய் சொல்லி சந்தோஷப்படணும். ஏட்டி இன்னைக்கு 1000 ரூபா உனக்கு நான் தாரேன். எங்கள் அத்தை பாட்டிகிட்ட வாங்கியோ இல்லைன்னா பாபு மனசன் துட்ட களவாண்டினாலும் தாரேன்ட்டி. சுந்தரிட்ட கொடுத்துரு சரியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூர்யா பரதேசி. முதல்ல அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். அவன் தான் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கானே. அவன்கிட்ட நீ கேட்கறது வேஸ்ட். இவ தருவா. நெட்டவெளி வாங்கிக்க. சரி 1000 ரூபா தாரோன்னு வாக்கு கொடுத்துட்டோம். எங்கேருந்து எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரிலையே. யார்கிட்ட ஆட்டையை போட? பேச்சு இனிமே நீ கீழெல்லாம் உட்காரக்கூடாது. நீ எனக்கு பெருசு ஆக போற. சேர்ல நல்ல கெத்தா உட்காரு. தேங்க்யூ எலிஃபண்ட் மேடம். இப்படி உட்காரு. காலையில டிஃபனுக்கு என்ன பண்ணிருக்க? கோதுமை இட்லியும் தேங்காய் சட்னியும். கோதுமை இட்லியா? இது என்ன புதுசா இருக்கு? நல்ல பந்து உருண்ட மாதிரி இருக்கும். அதை நான் முழுங்கி தொண்டை நல்ல வீங்கி சாவதுக்கு தான் அப்படி பண்ணுதியோ? ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நம்ம ஃபுட் கண்ட்ரோலா இருக்கணும் எலிஃபண்ட் மேடம். இல்லைன்னா எல்லா நோய்களும் வந்துடும். எப்படினாலும் நோய் வந்துதான் தீரணும்னு என் தலையில எழுதியிருந்தா வரதான் போகுது. அதனால நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு சாவுதுன்னு எதுக்கு சாப்பிடாம சாவணும்? பிடிச்சது பூரா தின்றதுக்கு துட்டு இருக்கு. நல்லா அள்ளி அடைச்சு தின்றதே. காலையிலக்கு இப்படி ஆராட்டி இட்லியை வைப்பாவளா? நல்ல சுட சுட நிறைய எண்ணெய் ஊத்தி எனக்கு நூடுல்ஸ் கிண்டித்தா. ஹார்ட் அடிச்சு செத்துருவீங்க எலிஃபண்ட் மேடம். சரி ஒரே செத்துருவீங்க பெயருவீங்க இப்படி அபசகனமா பேசிக்கிட்டு இருக்காம்பா. இந்த சில்லாட்டத்துக்கு இப்ப வர என்ன உமா? ஒரு விஷயம் சொல்ல ஓடி ஓடி வந்தேன். சொல்லு சொல்லு சொல்லு. சுந்தரி சாந்தி ராணிய ஜவுட்டல பலார் 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 அரைஞ்சிட்டா. அவளுக்குள்ள ஏதோ புகைச்சலா இருக்கு. என்னன்னு சரியா தெரியல. அரை விழும்போதுதான் போனேன். அநேகமா இன்னும் ஒரு வாரத்துல 2 குரூப்பா பிரியும். எப்படின்னா சுந்தரி இளிச்சக்கா பங்கஜெல்லாம் ஒரு இடத்துல வந்துருவாளுவே. அப்புறம் இந்த சான்ஸ் ராணி கீதா நெட்டவெளி இவ்வளவு ஒரு குரூப்பா பிரிஞ்சிருவாளுவே. அடி சக்கா டுண்டா 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 டண்டா டண்டா டண்டா. அது சொல்லதான் வந்தேன். கையில என்ன பத்திரிக்கை மாதிரி தெரியுது? கல்யாண பத்திரிக்கை என்னோட இதுதான். மாப்பிள்ளை யாரு? வேற யாரு? நம்ம பெச்சு பண்ணிதான். நல்ல பிடிச்சீங்க போங்க. வழியே இல்லாம பிடிச்ச மாதிரி இருக்கு. உங்க அழகுக்கும் அறிவுக்கும் பணத்துக்கும்
பணத்துக்கும் திறமைக்கும் அந்தஸ்துக்கும் மரியாதைக்கும் வேற ஆளே கிடைக்காம இப்படி போய் விழுந்திருக்கீங்க. என்னத்த சொல்ல, நம்ம பக்க ஊர்ல மிட்டா மிராசு ஒருத்தர் இருக்காராம. வயசு ஒண்ணு ரொம்பலாம் இல்லை, 77 தான். பொண்ணு தேடிட்டு இருக்காரு. நல்லவங்கள மாதிரி பொண்ணுதான் வேணுமா. 77 சாவ போற கிழவனுக்கு என்னையும் முடிச்சுடலான்னு பைய பல்ல பாத்துருவேன். செத்தாலும் சொத்து இருக்கும்லக்கா, சொத்து அதுதானே உங்க குறிக்காலு. நல்லா ரோசனை பண்ணிக்கிடுங்க. அந்த மிட்டா மிராசா இல்ல இந்த பிஞ்சு போன தராசானு தூர வாடு. ஆசை காட்டி பணத்தை ஆசை காட்டி என்னை தசு திருப்பலாம் நினைக்காத. அதுக்கெல்லாம் ஆளாகிற ஆளு நான் கிடையாது. ஆமா, பிச்சு பண்ணி எனக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நீ விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க. நீ நல்ல ஒரு பிள்ளை போல பாத்துக்கிட்டு இருக்கான். என் மனசு கிடைக்காத ஓடிட்டி. மிட்டா மிராசு பட்டா பராசுன்னு உங்க வாழ்க்கை உங்கள் கையில் வாரேன். என் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு பார்க்க ஊர்ல உள்ள எல்லாரையும் வந்து கோல் மூட்டி விட்டுக்கிட்டு இருக்க. உன் காலம் முறிச்சு நீ தேர்ந்தல இரு. உன்னை ஒரு வாரத்துக்கு ஏதாவது வெளி மாநிலத்துல கொண்டு போட சொல்லுதேன். பாச தெரியாம பிச்சை எடுத்துட்டு அப்பந்தான் இவ சரிப்பட்டு வருவா. இன்னைக்கு பாலமுருகன்ட்ட சொல்லி இவளை ஒரு வாரம் எங்கேயாவது நாடு கடத்த சொல்றேன். பிச்சு மணி போ, எனக்கு நூடுல்ஸ் கிண்டி கொண்டு வா, பசியா இருக்கு. சரி எலிஃபண்ட் மேடம்.